கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? எல்லாவற்றிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் என் வாழ்க்கை வெற்றியும் ஆசீர்வாதமுமாக தான் இருக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த காலை வேளையிலே உங்கள் உள்ளத்தில் பிறப்பதாக. இந்த நாளிலும் கலங்கி கொண்டிருக்கிற நீங்கள் பலவிதமான தேவைகளை நினைத்து, உங்கள் கஷ்டங்களை நினைத்து பயந்து வாழ்கின்றீர்களா பிரியமானவர்களே? உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இம்மானுவேல், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். தகப்பன் தன் குழந்தையை பார்த்து கொள்ளும் வண்ணமாய் தாய் ஒரு குழந்தையை அரவணைத்து பசியாற்றி அன்பாய் முத்தமிடுவதைப் போல் இயேசு கிறிஸ்து உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இம்மானுவேல், என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருங்கள். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாய் தியானியுங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் துக்கத்தின் நேரத்திலும், துயரத்தின் நேரத்திலும், கஷ்டத்தின் மத்தியிலும் நீங்கள் சொல்லுங்கள், இம்மானுவேல், இம்மானுவேல், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சர்வத்தையும் படைத்த, சகலத்தையும் ஆளுக செய்யும் இந்த உன்னதமான தேவன் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது தேவ பலன் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷமானவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் தேவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. இம்மானுவேல் என்கிற இந்த தேவன் என்னோடு கூடவே அவர் இருக்கிறார் என்பதில் ஆழமாக விசுவாசம் வையுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாமம்தான் இம்மானுவேல். எவ்வளவு அற்புதமான நாமம் பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் ஒவ்வொருவரும் திடன் கொள்ள வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இந்த நாமத்தை கொண்டு அவர் வந்தார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து அவர் பரமேறுகிற பொழுதும் தம்முடைய சீஷரிடத்தில் அவர் சொன்னதும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி, எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள் பிரியமானவர்களே. ஆதியிலிருந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மால் காண முடிகிறது. மனிதனை உண்டாக்கின நாள் முதலாய் தேவன் மனிதனோடு கூடவே தான் அவரும் செயல்பட்டு கொண்டிருந்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனிடத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினார். உன்னை உயர்ந்த ஜாதியாக மாற்றுவேன், தேசத்தின் தகப்பனாக மாற்றுவேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் அவர்கள் பெருகுவார்கள் என்றெல்லாம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்றார். பிரியமானவர்களே, ஈசாக்கோடு கூட கர்த்தர் பேசினார், யாக்கோவோடு கூட கர்த்தர் பேசினார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் வைத்து யோசித்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். இது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல
பிரியமானவர்களை, இது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசக்கூடிய அவருடைய சத்தமாக இருக்கிறது, தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, யோசுவாவிடத்திலே தேவன் பேசினார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கிரியோனை பார்த்து சொன்னார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் சொன்னான், என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரோ என்றானா. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து சொன்னாராம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவன் சொன்னான் அதற்கு, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் என் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு கூடவே தான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை விசுவாசியுங்கள். இம்மானுவேல், அவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. இம்மானுவேல், நீர் எங்களோடு கூடவே இருக்கிறவர். அமராஜா ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், யாக்கோவோடு இருந்த தேவன், யோசேப்போடு கூட இருந்த தேவன். அமராஜா, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அமராஜா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆக நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை நம்புகிறோம். ஸ்ரீ விலகாத தேவன், எங்களை கைவிடாத தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னவர். இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து இணைந்து அப்பா, இந்த சத்தத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக ராஜா, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அருகில் நீர் இப்பொழுது நிற்கிறீர் அப்பா. அவர்கள் அருகில் நீர் இருக்கிறீர். நீர் மாறாத தேவனாய் உம்முடைய பிள்ளைகளின் மேல நீர் கரங்களை வைத்து நீர் சொல்லுகிறீர், நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் சூழ்நிலையை கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் தேவாதி தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தைரியமாக இரு. நான் உன்னோடு கூட இருந்து நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன் என்று இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் வாக்கு பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசப்பா, யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அருகில் நீர் நின்று அப்பா அற்புதங்களை செய்யும்படியாய் நீர் இந்த நாளிலே இறங்கி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆமாம் ராஜா. இயேசப்பா, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே நான் உன்னோடு கூட இருப்பதினாலே ஆறுகளை கடக்கும் பொழுது கூட அவைகள் உன்மேல் புரளாது. நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். நான் உன்னோடு இருக்கிறபடினாலே சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்லுவாய். வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய். நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ கடலின் மீது நீ நடந்து செல்லுவாய். நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே காற்றையும் புயலையும் நீ அதட்டுவாய். நீ அதை இறையாதே என்று சொல்லுவாய். அது உன் வார்த்தைக்கு கீழ்ப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், உங்கள் அருகில் இருப்பவர்
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களுக்கு அற்புதமான பலப்படுத்தும் வார்த்தைகளை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு தைரியம் பிறக்கட்டும். அப்பா தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல், அவர் இம்மானுவேல். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தவர். ஹல்லேலூயா இயேசப்பா. இந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு கூட தேவன் என்னோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் இந்த காலை வேளையிலே பிரகாசிக்கட்டும். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா சத்துருக்களின் கையில் இருந்து நீர் விடுவிப்பீர். நீர் பராக்கிரமசாலியான கர்த்தர். அமராஜா இயேசுவே, உன் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா இயேசப்பா, நீங்கள் எங்களை ரட்சிக்கும்படி எங்களோடு கூடவே இருக்கிறீரப்பா. நான் உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் முற்றிலுமாய் நான் தண்டியாமல் நான் உன்னை விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா இயேசப்பா. எங்களை வழிநடத்தும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் எங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி. இருக்கிறவராக இருக்கிற எங்கள் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, இப்பொழுதும் அப்பா உம்முடைய மகிமையான கரம் உம்முடைய பிள்ளைகள் மேலே அமரட்டும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. சத்துவம் இல்லாதவர்களை சத்துவத்தினால் பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா இயேசப்பா. ஏழைக்கு இறங்குகிறவர் அப்பா ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறவர். இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய சமாதானத்தை நீர் அருளுகிறீர். ஒரு புதிய பலத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீர் இந்த காலை வேளையில் நீர் நிரப்புகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை நேசிக்கும் அன்பு தெய்வமே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன். கூடவே இருந்து நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. நீங்கள் எங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, உடைக்கப்பட்டதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமுள்ள ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஐயோ, இந்த நாள் எப்படி இருக்குமோ? இந்த நாள் என் வாழ்க்கைக்கு இது ஆபத்தான நாளோ? இந்த நாள் என் வாழ்க்கையில் மிக வேதனையான நாளாக இருக்குமோ? நான் என்ன செய்யட்டும்? என் சூழ்நிலைகள் சரியில்லையே. நான் கடன் பிரச்சனையால் நிற்கிறேனே. இந்த நாளிலும் என்னை வேதனைப்படுத்தும்படி தகாத வார்த்தைகள் வருமே என்றெல்லாம் பயத்தோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வியாதியின் நிமித்தமாக நான் பயந்து நிற்கிறேன். இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ? நான் மருத்துவமனையில் இருக்கிறேனே. என்னால் இவ்வளவு பணங்களை கட்டி நான் மருத்துவம் பார்க்க முடியுமோ? நிச்சயமாக ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறீர். நீர் சொல்லுகிறீர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல், என் நாமம் இம்மானுவேல். கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் நிச்சயமாகவே உன்னை உயரத்திலே உன்னை நான் நிற்கச் செய்வேன். நீ வெக்கப்பட்டு போன இடங்களிலெல்லாம் உன் தலையை நான் நிமிரச் செய்வேன். உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் உன் சத்துருக்களுக்கு முன்பதாகவே. நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் உம்முடைய கிருபை அதிகமாக ஊற்றப்படட்டும். உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும் ராஜா. இந்த நேரத்திலே இயேசுவின் நாமத்தை கொண்டு, இந்த இம்மானுவேல் என்கிற நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லாம் வெளியேறட்டும் அப்பா. இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அதன் அதிகாரங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும் ராஜா. இதை கேட்கிற உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேலே எந்த அதிகாரமும் பிசாசுகளுக்கு நான் கொடுக்கல சுவாமி. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எஸ்டடி பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கெடுக்கும் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போக கடவுது அப்பா. பிதாவே, உன்னதமான தெய்வமே,
மகத்துவம் உள்ள தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தராகிய என் தேவன், இந்த நேரத்திலும் நீர் இறங்குவீராகப்பா. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது வெளிப்படுவதாக, சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரகாசமான வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்கட்டும் அப்பா. இருள் விலகி போகட்டும் அப்பா. பிதாவே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு சகோதரியுடைய சரீரத்திலிருந்து அப்பா கருப்பாக ஒரு உருவம் வெளியே போகிறது என்கிற ஒரு சகோதரி உணர்கிறார்கள் என்பதை நீர் எனக்கு உணர்த்துகிறீரப்பா. ஆமா ராஜா ஏசப்பா, அசுத்தாவிகள் வெளியேறுவதை நீர் அப்பா எனக்கு நீர் உணர்த்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மானுவேல் கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட வந்து நிற்கிறார். ஆகவே இனி இருளுக்கு அங்கே வேலை இல்லை. விசுவாசிக்கிற மகளே, தைரியமாக இரு. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இனி அவர் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். உன் கண்ணீரை அவர் துடைப்பார். உன் துக்கத்தை அவர் நீக்குவார். உன் துயரத்தை அவர் போக்குவார். அவர் உன்னோடு சேர்ந்து நிற்கிறார். அவர் உன்னோடு கூட இணைந்து நிற்கிறார். ஆகவே நீ பயப்படாதே. அவர் உனக்கு முன் செல்லுவார். உன் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். உனக்கு மேலிருக்கும் வெங்கலத்தை அவர் உடைத்து போடுவார். உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்க அவரே அனுக்கிரகம் பண்ணுவார். பயப்படாதே, கலங்காதே. ராஜா, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இரத்தம் சம்பந்தமான நோயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இம்மானுவேல், உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் சுவாமி. ஹல்லேலூயா இயேசப்பா. இரத்த அணுக்கள், அதாவது வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்கிறது. பலனற்ற ஒரு சகோதரிக்கு நீர் இந்த காலை வெளியில பலத்தை கொடுக்கிறீராப்பா. அவருடைய இரத்தத்தில் காணக்கூடிய இந்த பிரச்சனைகளை ராஜா, உம்முடைய இரத்தம் இப்பொழுதே அவர்கள் சரீரத்தில் பாய்ந்து சொல்லட்டும். ஒரு மகா பெரிய விடுதலை அவர்கள் அனுபவிப்பார்களாக. பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் மாறட்டும். கைகளில் காணக்கூடிய வலிகளும் வேதனைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கட்டிகள் மறைந்து போகட்டும். அது எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா இயேசப்பா. மூளையில் பாதிக்கக்கூடிய பிசாசுகள், மூளை வளர்ச்சியை அப்பா வளர விடாதபடி தடுக்கிற சத்துருவின் கிரியைகள், இந்த சாப கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போக கடவுது. என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிசயங்களை செய்வீராக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னிருக்கீங்கப்பா. ராஜா, இந்த நேரத்திலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மிடத்தில் உம்மை நோக்கி, அப்பா இம்மானுவேல், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகவே நீர் எனக்கு அற்புதங்களை செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை இனி மறுரூபமாகும். என் வாழ்க்கை இனி வேறுபட்டதாக இருக்கும். என் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை பார்ப்பேன், அதிசயங்களை பார்ப்பேன். தேவன் என்னோடு கூட இருந்து அவர் செய்யும் பெரிய காரியங்களை நான் அனுபவிப்பேன். இந்த அதிசயமான தெய்வத்தை நான் பெற்றிருக்கிறேன். இந்த அதிசயமான தேவன் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரம் இப்பொழுது தொடுவதற்காக நன்றி. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா அப்பா. காய்ச்சல் என்கிற ஒரு காரியத்தை அப்பா வெளிப்படை காய்ச்சலில் ஹல்லேலூயா பாதிக்கப்பட்ட பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே அந்த காய்ச்சல் விலகி போகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை மகளே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா, காய்ச்சல் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே முற்றிலுமாக நீங்கி போகட்டும் சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் தொடட்டும். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். எஸ்அப்பா, இந்த நேரத்திலும் சுகத்தின் வல்லமை நீர் வெளிப்படுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. மட்டுமாய் அப்பா, எங்களோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ பிரசன்னத்தை ஊற்றுகிறேன். நன்றி அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அளவில்லாத உம்முடைய கிருபை வெளிப்படும் நாளாக இருக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளை அப்பா நீர் அற்புதமாய் நடத்துவீர். ஹல்லேலூயா அப்பா. படிப்பில் குறைவாக உள்ள பிள்ளைகளுக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்றுவீராக. பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இம்மானுவேல், எங்களோடு கூடவே இருக்கிற என் தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷம் நிறைவும் இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.